மே 7 2025ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்குது. அதாவது ஆப்பரேஷன் சிந்தூர் எனப்படுகின்ற இந்த யுத்தத்துல என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியா அதனுடைய விமானங்கள், அதே நேரம் ஏவுகணைகள் மூலமாக பாகிஸ்தான்ல உள்ள போய் தாக்குதல் நடத்துது. ஜாய்ஷே முகமது அதேவேளை லஷ்கர் ஏ தொய்பா எனப்படுகின்ற 2 ஆயுத குழுக்களுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதலை மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருந்துச்சு. 7 இடங்களை தாக்கிவிட்டு தான் அவர்கள் திரும்ப வராங்க. அந்த 7 இடத்தை தாக்குறதால கிட்டத்தட்ட 31 பேர் இறந்திருக்கிறாங்க, 52 பேர் காயமடைந்திருந்தாங்க. ஸோ இந்த தாக்குதல் பாகிஸ்தான்ல நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. எஸ்பெஷலாக பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல நடந்துருச்சு. இந்த தாக்குதலை நடத்திவிட்டு என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவோட ஃபிளைட்ஸ் அப்படியே வருகின்ற போது பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் என்ன செஞ்சிருந்தா அவங்களுக்கு திருப்பி தாக்கிட்டாங்க. அந்த தாக்குதல் மூலமாக இந்தியாவுக்கு 5 ஃபிளைட் லாஸ்ட் ஆகுது. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தாக்குதல் சக்சஸாக இருந்தாலும் அங்கே நிறைய பேர் இருந்தாலும் திரும்பி வரும்போது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவான $1 பில்லியன் அளவான லொஸோட ஏற்படுத்திருச்சு. இந்த தாக்குதல் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப் டு டேட்டா தெரியும். இந்த தாக்குதல் நடந்த பிறகு எதுவுமே நடக்கல. மே 8ஆம் தேதி அப்படின்னா அடுத்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு நாங்கள் கட்டாயமாக பதிலடி அளிப்போம் அப்படி என்று சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு. அதே நேரம் அவருடைய ராணுவ தளபதி கூட நாங்கள் இதை ஆன்சர் பண்ணுவோம், இதுக்கான ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஏவப்பட்டுருச்சு. அந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியா வழிமறிச்சிருச்சு. அதாவது என்டி ட்ரோன் சிஸ்டம், என்டி மிசைல் சிஸ்டம் மூலமாக S-400 எனப்படுகின்ற அது ரஷ்யாவிலே தயாரிக்கப்பட்ட மிகவும் வலிமையான நவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கின்றது. அதன் மூலமாக வழிமறித்ததாக கூறப்படுகிறது. ஸோ இவ்வாறு தாக்குதல்கள் நடந்த பிறகு, அதுக்கு ஒப்போசிட்டாகவும் ஒரு தாக்குதல் நடந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மார்னிங், அதாவது அதிகாலையில இந்தியா மூலமாக பல இடங்களுக்கு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. அந்த ட்ரோன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மேட் இன் இஸ்ரேல். இஸ்ரேல் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சூசைட் ட்ரோன் என குறிப்பிடப்படுகின்ற அந்த கமசாக்கி எனப்படுகின்ற ஒரு ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதல் மூலமாக நண்பர்களே நிறைய இடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக லாகூர், ராவல்பிண்டி, அதே நேரத்தில் நிறைய இடங்கள்ல இந்த ட்ரோன் விழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வாறான தாக்குதலுக்கு பிற்பாடு என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இதற்கு நிச்சயமாக பதில் அளிக்கப்படும் அப்படி என்கின்ற அந்த தோட்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட் இன்னுமே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதுக்கு பதிலாக இன்றைக்கு நைட், அதாவது 9ஆம் தேதி நைட்டும் கூட நிறைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஜம்மு காஷ்மீர் எனப்படுகின்ற இந்த பகுதிகளுக்கு ஏவி இருக்காங்க. அதே டைம்ல பஞ்சாப் ப்ரொவின்ஸுக்கும் அவங்க ஏவி இருக்காங்க. இவற்றில் சிலவற்றை இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக, இந்தியன் இராணுவத்தினர் மூலமாக, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக இன்டர்செப்ட் பண்ண முடியுமா இருந்துச்சு. சிலவை இம்பேக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது, போய் அதற்குரிய தாக்கி இருக்கின்றது. நண்பர்களே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் பகுதிக்கும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, இந்தியா பகுதிக்கும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 51 இந்திய இராணுவ வீரர்களை கொலை செய்ததாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவிக்கின்றது. அதே நேரம் இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்கு நிறைய இடங்களிலே பதிலடி அளித்திருக்கின்றது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, சிந்தூர் ஆபரேஷன் 1 முதலாவது தாக்குதலிலே பாகிஸ்தானிலே உயிரிழந்தவர்கள் பொதுமக்கள் தான், அவர்கள் யாரும் தீவிரவாதிகள் இல்லை என்று பாகிஸ்தான் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் இல்லை, இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்திய கவர்மெண்ட் குறிப்பிடுகின்றது, நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை இலக்கு வைக்கவில்லை, ஆனால் தீவிரவாதிகளை மட்டும்தான் இலக்கு வைக்கின்றோம், பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் நடுவில் நண்பர்களே ஒரு விடயம் நடக்கின்றது. என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த எக்ஸ் தளம், அதாவது ட்விட்டர் எக்ஸ் தளம் நேற்று பாகிஸ்தானிலே சஸ்பெண்டை நீக்கி, அதாவது சிந்தூர் ஆபரேஷன் எப்போ தொடங்குதோ அந்த நைட்லே ட்விட்டர் தளத்தின் சஸ்பெண்ட் இல்லாமல் போகின்றது. இதன் மூலமாக நண்பர்களே நிறைய ட்விட்டர்ல ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் பேரில் பாகிஸ்தானிஸ் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கின்றாங்க. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிஸ் நேம்ல நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க மிஸ்கன்செப்ஷன், ஃபேக் நியூஸஸை நிறையவே போடுறாங்க, பழைய வீடியோஸை போடுறாங்க, நடக்காத ஒன்றை நடந்ததாக கூட பழைய வீடியோஸுக்களை
ரிலேட்டட் பண்ணி போடுறாங்க. ஸோ இதனால சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ட், மிஸ்லீட் பண்ணப்படுகின்றது. அதனால நண்பர்களே, இவர்கள் தான் உண்மையான டெரரிஸ்ட். பொய்யான விடயங்களை, ஃபேக்கான விடயங்களை பரப்புகின்றார்கள். இதிலே இப்பொழுது ட்விட்டர் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ் தளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எது உண்மை எது பொய் என்று கூறுவதற்கு கூட முடியாமல் இருக்கிறது. ரொம்பவே பயமாக இருக்கின்றது. ஸோ உண்மையிலே நண்பர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை ஷேர் பண்ண முதல்ல கட்டாயமாக நீங்க பாருங்க இது உண்மையா பொய்யான்று. அதே நேரத்தில் இந்த ப்ரொபகண்டா நடத்துகின்ற இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம், ஹிந்து இந்த இரண்டு கம்யூனிட்டிக்கும் இடையிலே ஒரு பெரிய கெப்பை உருவாக்கி இவர்களை மோதவிடும் செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே இவ்வாறு பெரிய ஒரு போர் சூழல் மூண்டால் இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய லாஸ். கிட்டத்தட்ட சிந்தூர் 1 ஆபரேஷனிலே இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் லாஸ் ஆகியிருக்கின்றது. அதே மாதிரி நிறைய லாஸ் ஆகும். யுத்தம் மூண்டால் பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி வரும். பொருளாதார நெருக்கடி வந்தால் அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் கூடும், பொருட்களுடைய விலைகள் கூடும். இதனால சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவார்கள். சாமான்களின் விலை கூடும். அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவழிக்க வேண்டிய நாட்டில் இருக்கிற பட்ஜெட்டை யுத்தத்துக்கு செலவிட வேண்டிய தேவை ஏற்படும். அதனால இரண்டு நாடுகளும், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இரண்டு நாடுகளும் பாதிப்படையும். அதனால் நண்பர்களே, யுத்தம் என்பதை விட சமாதானமாக போவது ஆரோக்கியமானது. அதனால் சமாதானம் வேண்டும். அதற்காக என்றும் டெரரிசம், தீவிரவாதத்துக்கு யாரும் உடந்தையாக இருக்கவும் கூடாது, அதனை ஒடுக்க வேண்டும். ஸோ முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், வருமுன் காப்பது சிறந்தது. எனவே தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடைபெற முதல் அந்த தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வதுதான் சிறந்த வழி. அது நடைபெற்ற பின்பு பொதுமக்களை கொள்வது, இரண்டு நாடுகளை யுத்தத்துக்கு இழுத்து கொண்டுவது, அதே நேரத்திலே பொருளாதார ரீதியாக அவர்களுடைய சுதந்திர ரீதியாக எல்லோரும் பாதிப்படைவது என்பது சிறந்ததல்ல. இது ஆரோக்கியம் இல்லாத நிலை. யுத்தம் என்பது ஆரோக்கியம் இல்லாத நிலை. யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருப்பதுதான் ஆரோக்கியமான நிலை. ஸோ வருமுன் காப்பது சிறந்தது. சப்போஸ் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இரண்டு நாடுகளும் கோஆப்ரேட் பண்ணி இதுக்கான சரியான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து அவர்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அது இல்லாமல் யுத்தம் ஒன்று நடந்தால் பாகிஸ்தானில் இருக்கின்ற மக்களும் இறப்பார்கள், இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் இறப்பார்கள். கடைசியில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். தீவிரவாத தாக்குதலால் இறந்தவர்களும் பொதுமக்கள். அதற்கு பதிலளிப்பதாக கூறி கொலை செய்யப்படுவதும் பொதுமக்கள். வாட் ஆர் லாஜிக்? இதுல எந்த லாஜிக்கும் இல்லை. ஸோ யுத்தம் என்பது தீர்வல்ல. யுத்தம் இல்லாமல் அமைதியாக, ஆரோக்கியமாக, சமாதானமாக இருப்பதுதான் தீர்வு. தீவிரவாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதிகள் யார் என்பதை முதலில் கண்காணித்து உரியவாறு அவர்களை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட வேண்டும். யார் செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே நண்பர்களே, கூறிக்கொள்வது என்னவென்றால், இப்பொழுது இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் ரொம்பவே ஹீட்டாக இருக்கின்றது. இரண்டு இடங்களிலும் மாறி மாறி ஷெல் தாக்குதல்கள் போர்டரிலே நடைபெறுகின்றது. அதே நேரம் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மிகப்பெரிய தாக்குதல்கள், எல்லை கடந்த தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ட்ரோன்கள் மூலமாக, மிசைல்கள் மூலமாக, அதே நேரத்தில் வான்வழி தாக்குதல்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நண்பர்களே, பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஃபேக் நியூஸில் அவதானமாக இருக்க வேண்டும். யாரும் குட்டையை குழப்புகின்ற வேலைகளை செய்யக்கூடாது. அவ்வாறு குட்டை குழப்புகின்ற மாதிரி ஏதாவது ஃபேக் நியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் 2 முறைக்கு 3 முறை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு அவற்றை நம்புங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.